பல நேரத்தில் நானே யோசிப்பேன், இந்த அரசியல் நாம் இருக்கணுமா? should we continue to be in politics? ஏன்னா ஒருத்தருக்கும் பதில் சொல்ல ஆரம்பிச்சா நான் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் பதில் மட்டும்தான் சொல்ல முடியும். ப்ராப்பர்ட்டியில இருந்து சொத்துல இருந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா சொத்தை வித்தெல்லாம் அந்த கட்சிக்கு வந்து செலவு பண்ணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருந்திருக்கு. அப்ப போலீஸ் ஆஃபீஸரா பாத்தீங்கன்னா ஒரு டெசிஷன் எடுக்கும்போது கருப்பு வெள்ளை சரியில்லை, சரி அவ்வளவுதான், ரெண்டே விஷயம் தான். உங்க கையில் ஒரு லா புக் இருக்கு, இந்தியன் பீனல் கோடு புக் இருக்கு, பாக்குறீங்க, நீ தப்பு செஞ்சிருக்க, நீ தப்பு செய்யல, இரண்டே டெசிஷன் தான் உங்களுக்கு. ஸோ உங்க ஆஃபீஸ்ல இருந்து போனா 50% உங்களை பாராட்டுவாங்க, 50% உங்களை திட்டிட்டு போவாங்க. ஏன்னா 50%க்கு மட்டும்தான் நீங்க தீர்ப்பு கொடுக்க முடியும், நியாயம் கொடுக்க முடியும். ஸோ பட் நீங்க அரசியல்வாதியா மாறினதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கஷ்டமான 3 ஆண்டுகள், கடந்த 3 ஆண்டுகள் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு 40 வயசு ஆச்சுங்க. முதல் 37 வயசு நான் டெசிஷன் மேக்கிங் சிம்பிளா இருந்த ஒரு எனக்கு கடந்த 3 ஆண்டுகளாக தான் நான் கஷ்டப்பட்டு ஒரு சேர்ல உட்கார்ந்துருக்கேன். பல நேரத்தில் நானே யோசிப்பேன், இந்த அரசியல் நாம் இருக்கணுமா? should we continue to be in politics? இந்த சேர்ல நாம் இருக்கணும். காரணம், உங்க மனசுல டெய்லி அந்த சஞ்சலம் இருக்கும். you have to make a lot of compromises to stay in politics, to continue in politics, to do politics. ஒரு சாதாரண மனிதனை போல எது எடுத்தெறிஞ்சு பேச முடியாது. சாதாரண மனிதனை போல வாழ்க்கையில கருப்பு வெள்ளை அப்படின்னு பார்க்க முடியாது. ஒரு சாதாரண மனிதனை போல இவன் சரியில்லை, இவன் சரின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம மேல ஒரு பிரச்சனை, நம்மளை தவறா புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தவங்க திட்டுறாங்கன்னா கூட பொறுத்துக்கணும். ஏன்னா ஒருத்தருக்கும் பதில் சொல்ல ஆரம்பிச்சா நான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பதில் மட்டும்தான் சொல்ல முடியும். அல்லது நம்மளை பற்றி அபாண்டமான குற்றச்சாட்டுகள் ஒரு பத்திரிகையில வருதுன்னா அதையும் படிக்கணும், அதுக்கும் ரியாக்ட் பண்ணக்கூடாது, கம்முன்னு இருக்கணும். அல்லது கட்சிக்குள்ள நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியில உங்களை பற்றி ஏதாச்சும் ஒரு கருத்துக்கள் சொல்றாங்கன்னா அதையும் பொறுமையா கேட்டுக்கணும், அதுக்கும் நீங்க ரியாக்ட் பண்ணக்கூடாது. இந்த பக்குவம் எல்லாருக்கும் வரணும் அவசியம் இல்லை. அது பக்குவம் இருக்கிறனால நான் நல்ல மனிதர்னு அவசியம் கிடையாது. இன்னைக்கு யாரெல்லாம் இந்த அரசியலை பார்த்துருக்கீங்க, அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க, இதுதான் உங்களுக்கு வைக்கக்கூடிய முதல் பரீட்சை. இது தி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆஃப் ஃபயர். எனக்கு முன்னாடி சுதர்ஷன் அவங்க பேசினாங்க, ரமேஷனை வந்து அண்ணா சூப்பர், மாநகர் மாவட்டம் உங்களுக்காக தன்னுடைய கையை வரவேற்று காத்திருக்குன்னு சொல்லிட்டாங்க. நான் தலைவரே சொன்னதுக்கப்புறம் நாம ரெடி ஆகிட்டோம், தலைவர் வந்து ரொம்ப என்கரேஜிங்காக இருக்காங்க, நான் அரசியலில் போய் சேரணும். இதெல்லாம் நீங்கள் அரசியல்ல சேர்ந்த பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள். அரசியல்ல சேர்ந்த பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள். அதுவும் பாரதிய ஜனதா கட்சியில் நாங்கள் அடிக்கடி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பிஜேபி கட்சியில் நீங்க சேர்ந்தீங்க அப்படின்னா இந்த கட்சியை பொறுத்தவரை ஒரு வித்தியாசமான ஒரு கட்சி, தேசத்தை முதன்மைப்படுத்தக்கூடிய கட்சி. there is no question of somebody can make money in பிஜேபி. அதனால் இங்க எல்லோரும் தன்னுடைய தனிப்பட்ட ஒரு இன்பமாக இருக்கட்டும், தனிப்பட்ட நிம்மதியாக இருக்கட்டும், தனிப்பட்ட சொத்தாக இருக்கட்டும், அது இழந்துதான் பாரதிய ஜனதா கட்சியில் எல்லாருமே பயணம் பண்ணியிருப்பாங்க. நீங்க பழைய தலைவர்ல இருந்து எடுத்து பாருங்க, கடந்த ஒரு 40 ஆண்டு கால வரலாற்று எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சியில சேர்ந்து ரியல் எஸ்டேட் பண்ணி அதன் மூலமா சம்பாதிக்கலாம், இந்த கட்சியில வேலை இல்லை, இந்த கட்சியில சேர்ந்த நாள் நமக்கு யாராச்சும் வந்து கமிஷன் கொடுப்பாங்களா, இந்த கட்சியில அந்த வேலை இல்லை. அதனால இந்த கட்சியினுடைய தலைவர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எதையாச்சும் இழந்திருப்பாங்க. they would have lost lot of things. ப்ராப்பர்ட்டியில இருந்து சொத்துல இருந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொத்தை வித்தெல்லாம் அந்த கட்சிக்கு வந்து செலவு பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நோபலான கட்சி. அதனாலதான் அந்த கட்சி பார்த்தீங்கன்னா it has got a soul. எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு ஆன்மா பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. காரணம், இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் அப்படிப்பட்டவர். தன்னுடைய செல்வத்தை எல்லாம், நிம்மதி எல்லாம், பொருளை எல்லாம் இழந்து இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அன்பர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் அதிகமா இருக்கிறனால this party has got a spirit.